ஹலோ गाइस, இப்போ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ரீசன்ட் டேஸ்ல இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க இந்த ஒரு ஏஐ எடிட்டிங்க எப்படி உங்க மொபைல்ல ஈஸியா எடிட் பண்றதுன்றத பத்தி தான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். அது எப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். Play Store குள்ளார போயிட்டு ChatGPT டவுன்லோட் பண்ணி ஓபன் பண்ணீங்கன்னா இங்க கீழ போட்டோ ஆட் பண்ற மாதிரி ஒரு ஐகான் காட்டும். அதை கொடுத்து உங்களுக்கு எந்த போட்டோவை ஆட் பண்ணணுமோ அந்த போட்டோவை கொடுத்துட்டு டன் கொடுத்துருங்க. அப்புறம் கீழே டைப் பண்ற மாதிரி காட்டும். அதுல நான் கொடுக்குற இந்த ஒரு ப்ராம்ப்டை கொடுத்து சென்ட் கொடுத்துருங்க. இப்போ நான் இங்க கொடுக்குற ப்ராம்ப்ட் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்கு. அதுக்குள்ளார போனீங்கன்னா இது மாதிரி நிறைய போட்டோவோட ப்ராம்ப்ட்ஸ் இருக்கும். அதை கொடுத்து நீங்க ஈஸியா போட்டோஸ்லாம் எடிட் பண்ணிக்கலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி மாஸ் காட்டலாம். ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணீங்கன்னா போட்டோவை எடிட் பண்ணி தந்துடும். அதுல சில பேருக்கு போட்டோல ஃபேஸ் கரெக்டா வந்துடும், ஆனா சில பேருக்கு போட்டோல ஃபேஸ் மாறி வந்துடும். மாறி வந்துச்சுன்னா கவலையே படாதீங்க, அதை ஈஸியா சால்வ் பண்ணலாம். அது எப்படின்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க கூகுள் ஓபன் பண்ணிட்டு அதுல ஃபேஸ் ஸ்வாப் ஏஐன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஒரு லிங்க் வரும், அது தொட்டு உள்ளார வந்துருங்க. அதுல இங்க கீழே அப்லோட் இமேஜ்னு காட்டும். அதுல இப்ப நீங்க எடிட் பண்ண அந்த போட்டோவை ஆட் பண்ணுங்க. இங்க கீழே அப்லோட் ஸ்வாப் இமேஜ்னு காட்டும். அதை கொடுத்து உங்களுக்கு எந்த ஃபேஸ் அங்க வரணுமோ அந்த போட்டோவை அங்க கொடுத்துருங்க. அப்புறம் அங்க கீழே ஸ்வாப்னு இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா உங்க போட்டோவோட ஃபேஸை மாத்தி தந்துடும். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இது மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க.